ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கானமி யூனிட் 5 நியூ யூனிட்டா கொடுத்திருந்தாங்க இல்லையா, தமிழ்நாடு டெவலப்மெண்டோட சேர்த்து. ஸோ அதுக்கான ஒரு வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இந்தியன் எக்கானமில ஒரு 9 கிளாஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு இது 10th கிளாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எக்கனாமில இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்னையோட கிளாஸ்ல ஒரு ஒன் மோர் டாபிக் இருக்கு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமா இதே யூனிட்ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் டாபிக்ஸ் ஒரு 4-5 வீடியோஸ் நம்ம போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்குள்ளேயே வந்துடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது ஒரு ரிவிஷன் சீரீஸா இருக்கும். ரொம்ப ஷார்ட் வீடியோஸா தான் மேக் பண்றோம். ஒரு 20-25 மினிட்ஸ் தான். நீங்க ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ சும்மா அப்படியே போட்டு கேட்டாலே போதும், உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்லைனாக்கா புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ கால் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. லாஸ்ட்ல நான் கோர்சஸ் பத்தி டீட்டெயில்ஸும் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமான திட்டங்கள், சரிங்களா? சோ நம்ம எக்கனாமில ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல ஹெல்த் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய திட்டங்கள் கேள்விகளா கேக்குறாங்க. திருப்பி 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 கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா வரப்போற குரூப் 4ல இப்ப இந்த வாரம் குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது நான் இந்த வீடியோ போடுறப்ப. சோ அதுலயும் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துலயுமே இருக்கும். சோ அதுக்கு முக்கியமான திட்டங்கள் இது ஃபுல்லாவே நான் தமிழ்ல தான் கொடுத்திருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியமும் இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள தமிழ் திட்டங்கள்ன்றதுனால அப்படியே பாத்துக்கோங்க. அது அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்க போறீங்க இல்லையா? பிரிலிம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படிங்கறதுலாம் எதுவும் இல்லை இல்லையா? நம்ம 2 லாங்குவேஜுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா ஒரு 8 திட்டங்கள் நம்ம ஒரு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நான் அடுத்த சீரீஸ்லயும் இந்த மாதிரி சில திட்டங்களையும் நான் கொண்டு வரேன். சரியா? ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பார்த்தாலே போதுமானது. உங்களால கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மார்க்கும் ஒரு 0.1 மார்க்கு கூட உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ரொம்ப வலியா இருக்கும். எக்ஸாம்ல கிடைக்காம இருக்கிறத விட அது இன்னும் கஷ்டம். சோ அதுக்கெல்லாம் அப்ப யோசிச்சிருப்போம், ஐயோ இன்னும் ஒரு 2 மார்க் 2 கொஸ்டின் போட்டிருக்கலாம், ஒரு கொஸ்டின் போட்டிருக்கலாம்னு. சோ அந்த வழியை நம்ம போய் நிக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. சோ வாங்க வீடியோல போலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், சரிங்களா? சிஎம் உடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? சத்துணவு திட்டம்னு சொல்லுவோம், மிட் டே மீல்ஸ். அது இந்தியாவுக்கே நம்ம தான் முன்னோடி. சோ அதெல்லாம் கூட நம்ம கிளாஸ்ல நான் எல்லாமே டீடைல்டா சொல்லியிருப்பேன், சரியா? சோ அத இன்ஸ்பிரேஷனா எடுத்து சோ காலையிலயும் நிறைய பேர் சாப்பிடாம வராங்க அப்படிங்கிறதுக்காக ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சோ இது பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் அந்த பள்ளிகள்ல போடுறாங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த நாள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மதுரையில நிறைய திட்டங்கள் மதுரையில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய ஆதிமூலம் அப்படிங்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில இதை கொண்டு வராங்க. சோ எவ்வளவு கவுண்ட்ங்கிறதையும் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1500 தொடக்கப்பள்ளிகளை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சோ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. சோ அடுத்த 2000 இது எல்லாமே எப்ப நடக்குது? 22ல. அடுத்து 23ல என்ன பண்றாங்க? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கொண்டு வராங்க. சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்க இதோடைய தொடக்க நிகழ்ச்சி திருக்குவளையில நடக்குது. கலைஞர் அவர்களுடைய ஊரான திருக்குவளை. இப்போ அது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு, சரிங்களா? சோ அப்ப இப்ப இந்த ஸ்கீம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவில இவ்வளவு பெரிய கண்ட்ரில ஒரு ஃபுல் மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அனைத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இலவச காலை உணவு வழங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அப்ரிஷியேட்டட் பண்ற இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்லயும் இதை பத்தி பேசுறாங்க. ரொம்ப ஒரு நல்ல திட்டம். சோ நிறைய பேர் இதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணாங்க. சோ நம்மள ஒரு ப்ரோக்ராம் கூட நடத்தி சொன்னாங்க, எத்தனை பேர் இதுல சத்துணவு சாப்பிட்டு வந்திருக்கீங்க? நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களே
நீங்க கை தூக்க சொன்னா மெஜாரிட்டி எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்திருப்போம். இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் மாறுது. நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனா வந்துட்டு கவர்மெண்ட் பள்ளிகள்ல சேர்க்க மாட்டோம் கொண்டு போய். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதுவே இல்லாத அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதெல்லாம் நம்ம மாறணும், மாத்திக்கணும். சரிங்களா? சோ ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அரசு உதவி பெறும் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுக்கும் அடுத்த வருஷம். அப்ப பாருங்க கண்டினியூஸா இது ஒண்ணு சக்சஸ், அவ்வளவு தூரம் அது சக்சஸ் ஆகுது. சோ அதனால இதையும் வந்து கொண்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அண்ணாள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆன் ஸ்கூல்னு சொல்லிட்டு சோ அங்க வந்து இதை திறக்கிறாங்க. சோ அப்ப இதோடைய குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன? நீங்க இப்ப மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க, இதோடைய என்னென்ன உள்ள இருக்குங்கிற மாதிரி எல்லாம் படிப்பீங்க. குரூப் 4க்கு இந்த அளவுக்கு நம்ம படிச்சாலே ரொம்பவே ஜாஸ்தி. சரிங்களா? சோ அப்ப வந்துட்டு குழந்தைகள் வந்து பசியின்றி வரணும் அப்படிங்கிறது. அப்ப பசியின்றி வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா படிக்கவும் முடியும். அதே மாதிரி நம்மளுடைய நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மெனு போடுறாங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல எல்லா காய்கறிகளும் போட்ட கிச்சடி, பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அதன் மூலியமா வந்துட்டு இன்னும் ஸ்கூலுக்கு வர்றவங்களோட கவுண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டுல இப்ப இந்த குழந்தைகளுக்காக உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகணும், சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போகணுங்கிற அந்த வேலை குறையுது. ஓகே, கிளப்பி விட்டா போதும், பிள்ளைங்க போய் அங்க சாப்பிட்டுக்குவாங்க, 2 வேளை சாப்பிடுவாங்க, சாயங்காலம் வரப்ப அவங்க சமைச்சுக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இதை யோசிச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்ப இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவன் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அவங்க எல்லாம் ரொம்ப ஹை எண்ட்ல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பேசுவாங்க. இதை வந்து அனுபவிச்சுட்டு வந்தவங்க கண்டிப்பா இதை வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு முன்னோடியான திட்டம். கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸாம்லயும் கேட்க கூட வேண்டிய ஒரு திட்டம். சரிங்களா? சோ பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஏன் வருதுன்னா, இப்ப இது உங்களுக்கு கல்வியும் கொடுக்குது, எஜுகேஷன்ற டாபிக் கீழேயும் வருது, அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் கேர், உங்களுடைய சுகாதாரம் ஊட்டச்சத்தை மெயின்டைன் பண்றதுலயும் வருது. சோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. இப்ப நாட்டுடைய பொருளாதாரம் எக்கனாமிங்கிறது கண்டிப்பா வந்து வளர்ச்சி அடையும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு திட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உலக லெவல்ல எல்லாருமே பாராட்டின ஒரு திட்டம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சோ பேர்ல என்ன வைக்கிறாங்க, அவங்களுடைய உரிமைக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. உரிமை தொகை திட்டம் இது. சரிங்களா? உரிமை திட்டம்ன்றதை விட உரிமை தொகை திட்டம் அப்படின்னே சொல்லலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் அப்படிங்கிறது. சோ யாருக்கு கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கிடையாது. சோ அவங்க லிஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சோ வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான் வந்துட்டு இன்கம் லிமிட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு இல்லையா? சோ இது வந்து அதே அண்ணாவுடைய பிறந்தநாள் 15 அன்னைக்கு கொண்டு வராங்க. 2023 காஞ்சிபுரத்துல கொண்டு வராங்க. சோ எது மூலியமா வரும்னாக்க டிபிடின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர். உங்களுடைய பேங்க்குக்கே நீங்க அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேங்க்குக்கு வரும். எல்லாருக்கும் கரெக்டாவே வந்துட்டு இருக்கு. பட் என்னன்னாக்க நிறைய பேருக்கு குறைகள், எங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. மேபி இப்ப ரீசெண்டா கூட நியூஸ் பார்த்தேன் நானு. நெக்ஸ்ட் மந்த்ல அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இல்ல நீங்களே யாராவது வந்து எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சோ ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர். சோ 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இது மற்றும் திருநங்கைகள் இவங்க 2 பேருக்குமே கிடைக்குது. சோ உங்களுடைய ஆண்டு வருமானம்ங்கிறது 2.5 lakhs இருந்தது. சரிங்களா? சோ அது வந்துட்டு இருக்கணும், அதை விட கம்மியா தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை நிலம் வச்சிருக்கீங்கன்னா 10 acres வந்து நீங்க வச்சிருக்கலாம். அதுலயே 2 டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு அது என்ன சொல்றது, விளையக்கூடிய நிலமா இல்லாட்டி வந்து நார்மலா இருக்கக்கூடிய அதான் உலர் நிலம்னு கொடுத்துருக்கோம். சோ அந்த மாதிரி இல்ல சதுப்பு நிலம் இந்த மாதிரி வந்து சொல்றது. சோ இதுல இருந்துச்சுனாக்க இதுக்கு 5 ஏக்கர், அது 10 ஏக்கர் அப்படிங்கிறது. உங்களுடைய வீட்டோடைய எலக்ட்ரிசிட்டி இது கன்சம்ஷன் வந்து 3600 யூனிட்டுக்கு குறைவா இருக்கணும். ஏன்னா இதை விட ஜாஸ்தியா இருந்தா அதிகமா நம்ம வீட்டுல திங்ஸ் வச்சிருக்கோம், கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேல சொன்னது மெயினா வந்துட்டு இந்த அரசு அதிகாரிகள். இப்போ நம்ம மேபி எலிஜிபிளா இருப்போம், நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான், அதுவும் வந்து பெண்களுக்கு தான். பெண்கள் நேம்ல தான் அந்த ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, யாரு வந்து குடும்பத்தோட தலைவரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த குடும்பத்துல வந்து பெண்களே இல்ல, ஒய்ஃப் இறந்துட்டாங்க, வெறும் அப்பா மட்டும் தான் இருக்காரு அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்துல ஏதாவது பெண் குழந்தைகள் இருந்தா அவங்க வந்து 18 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு
உங்களுக்கு அவங்களுக்கு வந்து குடுப்பாங்க சரிங்களா? ஸோ அதே மாதிரி. ஸோ அதுக்கு மாரி நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியலுக்கு சம்மந்தமா தொழில் பண்ணி அதுல டாக்ஸ் கட்டுறீங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் இல்லன்னா பென்ஷன் வாங்குறீங்க. இந்த மாரி எதுவா இருந்தாலுமே சரி, நீங்க யாருமே வந்து எலிஜிபிள் இல்ல. அதே மாரி கார் இந்த மாரிலாம் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல திட்டம். இது எல்லாருக்குமே வந்து சேர்ந்தாலும் நல்ல விஷயம். நெறைய விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட் சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு விடியல் பயணம் திட்டம் சரிங்களா? ஸோ இது வந்து இதுவுமே அகைன் எல்லாருக்கும் புரியாது. டெய்லி பஸ்ல போயிட்டு உங்களுக்கு எல்லா ஊர்லயுமே நடக்குது. நம்ம ஊர்கள விட சென்னையில இன்னும் கொடுமைங்க. இங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து ஒரு பஸ்ல போயிட்டு ஒரு வேலைக்கு வந்து சேர்றதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு. அவ்ளோ ரஷ்ஷு, அவ்ளோ பிரச்சனைகள். ரஷ்ஷுங்கிறத விட அ இந்த கூட வர்றவங்க வந்து டார்ச்சர் பண்றது பார்த்தீங்களா? பெண்களே பல இடத்துல டார்ச்சர் பண்றாங்க. ஆண்கள் கேட்கவே வேணாம். ஒரு ஒரு 2 பேர் ஒரு கூட்டத்துல நிக்கிறப்போ, ஒரு கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு நிப்போம், திரும்பி நிப்போம். அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க, டென்ஷன் படுத்துறாங்க. ஸோ அப்ப அது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு மாத்துறதுக்கு சரிங்களா? ஸோ அப்ப வந்துட்டு என்னன்னா இதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, காசு நெறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்ல வந்துட்டு பஸ்ல போக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக செலவு பண்றது. ஸோ அது எல்லாமே இதுல குறையுது. பட் வந்து இன்னும் கூட்டமும் அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த திட்டம்ங்கிறது மெயினா எதுக்கு கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 8த் மே 2021 அன்னைக்கு மகளிருக்கும் திருநங்கைகள் எல்லாருக்குமே வந்து இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமேலாம் கிடையாது. ஐ திங்க் வந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஓடக்கூடிய பஸ் இங்க சென்னை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த மாரி ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் போர்ட்ல இருக்கக்கூடிய பஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரீயா எத்தனை டைம் வேணாலும் போயிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவ, 2 தடவ அப்படிலாம் இல்ல. எத்தனை தடவ வேணாலும் போயிட்டு வரலாம். அதுக்கும் வந்து ஒரு டிக்கெட் குடுக்குறாங்க. நம்ம வாங்கிக்கலாம் அத சரிங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகளுக்கும் வந்து விரிவாக்கம் செய்யப்படும்னு லாஸ்ட் பட்ஜெட்லயும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்ப இது செஞ்சுட்டதாவும் சொல்றாங்க. நீலகிரி, கொடைக்கானல் இந்த மாரி அங்க இருக்கவங்களுக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத கொண்டு வராங்க. ஸோ பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்க 2 பேத்துக்குமே வந்து இது ஃப்ரீயா குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அம் விடியல் பயணம்னு பேர் எப்ப மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23வது வருஷம் 15/8 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேரும் மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டா நம்மளே போட்டுருவோம். இருந்தாலும் தேதி எங்க ஆரம்பிச்சாங்க, என்ன இந்த தேதியில எல்லாத்துலயுமே பாருங்களேன் ஒரு ட்ரிக் இருக்கா? மேக்ஸிமம் ஒரு முக்கியமான நாள்ல தான் அத கொண்டு வருவாங்க. அந்த இடமும் வந்து எல்லாமே முக்கியமான இடமா தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நானு கிளாஸ்லயும் வந்து தெளிவாவே வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஒவ்வொரு டேஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எப்படி படிக்கணும், என்ன எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களை தேடி மருத்துவம். ஸோ இது அகைன் என்னது? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் கேர் சுகாதாரம் சம்மந்தமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5 ஸோ 2021 அன்னைக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ சமணப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கொண்டு வராங்க. ஸோ இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 45 வயசுக்கு மேல உள்ளவங்க வீட்ல இருக்கிறவங்க இல்லைன்னா, மா டிஃபரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளா யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் வந்து வீடுகளுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த படத்துல இருக்க மாதிரி உங்களுக்கு பிபி, சுகர் அந்த மாரி விஷயங்கள், இல்லைன்னா வந்துட்டு இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால ஏதாச்சும் இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்ன நோய்கள் சரிங்களா? ஸோ இல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு வீடா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நர்ஸோ, அங்க இருக்கக்கூடிய இந்த மாரி ஹெல்த் கேர் எம்ப்ளாயீஸோ வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது மேஜர் இஷ்யூவா இருந்தா, அவங்களே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் என்னங்கிறதையும் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ குழந்தைங்க புதுவா குழந்தைங்க பிறக்குறாங்க அந்த மாரி இருந்தா, அவங்களுக்கும் தேவையான டெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கான அந்த தடுப்பூசி போடுற மாரி விஷயங்கள், அது மாரி எல்லாத்தையுமே வந்து இது சொல்றாங்க. ஸோ அப்ப அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா, சிட்டில இது பெருசா இல்ல. தேவையும் இல்ல இல்லையா? ஸோ இது வந்துட்டு மெயினா கிராம பகுதிகள்ல, அதுவும் மலை கிராமங்கள்ல இந்த மாரி இருக்கிறவங்கள கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயும் நெறைய வந்து திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போய் சென்றடையிற விதம், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு யார் சரியா இருக்கணும்னா, நம்மள மாரி அதிகாரிகள் தான் சரியா இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட டியூட்டிய எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம, நமக்கு வந்து மக்களுடைய சேவை தான். நம்மளோட பேரே பப்ளிக் சர்வன்ட் தான். ஸோ அப்ப வந்துட்டு அத வந்து ஞாபகத்துல வச்சுட்டு அவங்களுக்கான சேவைய நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னாலே, எல்லா திட்டமுமே வெற்றிகரமா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போப்போறோம். அதனால தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நாளைக்கு போய் நம்ம அந்த இடத்துல உட்கார்றப்போ
பண்றப்ப நம்ம வந்து நேர்மையா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே போதும். இந்த நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை அதுதாங்க. சரிங்களா? சோ அத மறந்துடவே மறந்துடாதீங்க. சோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாதம் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்டது தான். சோ பேர்லயே இருக்கு இல்லையா, பாதம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வீடுகள்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சுகர் வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை நோய், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஊசி குத்தி ஏதாச்சும் ஒரு இது வந்துட்டா கூட அதை ஒழுங்கா பார்க்காம விட்டா பெரிய பிரச்சனையா ஆகும். அதுல மெயினா வந்துட்டு இந்த கால்ல ஏற்படக்கூடியது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலையே எடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இறந்து போறதுக்கு கூட வந்து நிலைமையெல்லாம் இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா அதை வந்து டயக்னோசிஸ் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து கண்டுபிடிச்சு அதுக்காக எல்லாமே பண்றாங்க. இது வந்து என்னன்னாக்கா மக்களை தேடி மருத்துவத்திலேயே ஒரு பகுதியா இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது எப்ப கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு 15th ஜூலை 2024ல கொண்டு வராங்க. சரிங்களா? எவ்வளவு பாருங்க, ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு எது மக்களுக்கு வந்து தேவைப்படும்ங்கிறத ரொம்ப நீட்டாவே வந்து செய்யறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை திட்டம். அகைன் இதே மாதிரிதான். சோ அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ்ல வரக்கூடிய கேன்சர், மவுத்ல இருக்கக்கூடிய கேன்சர்னு நிறைய டைப் ஆஃப் கேன்சர் வந்து வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தியேட்டர்ல போடுறப்ப ஆட் போடுறப்ப கிண்டல் பண்றது அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு இல்லையா. இதோட அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. 22nd ஜனவரி 2024ல 18 வயது மேற்பட்டவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பண்றாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனை இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க மெடிக்கல் காலேஜ்ல எல்லா இடத்துலயுமே இந்த பரிசோதனை வந்து மேற்கொள்றாங்க. நீங்க போய் நம்ம வந்து ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். உங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு 35-40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் போய் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். நம்ம அதை இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா we can cure it. ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம். பட் நம்ம அதை முத்த விட்டுட்டு போனோம்னாக்க இழப்பு வந்து ரொம்ப கொடுமையானதா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? சோ நம்ம இவ்வளவு தூரம் படிக்கிறோம் போறோம் அப்படின்னாக்க இதெல்லாம் எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே. சோ அவ்வளவுதான். சோ முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இதுல மேக்சிமம் ஒரு 7-8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. நீங்க இந்த புது ஆட்சி வந்தது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்கள் இருந்தப்ப இருந்த திட்டங்களையுமே பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து அதோடைய அடுத்த வெர்ஷனையும் இப்ப புதுசா கொண்டு வராங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கும் கொஸ்டின்ஸாவும் கேக்குறாங்க. சோ மறக்காம அதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதுலயே இன்னும் முக்கியமான திட்டங்கள் வேணுமான்னு எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்க. சோ நான் வேணும்னா அடுத்த வீடியோஸ்ல அதையும் வந்து நான் கண்டினியூ பண்றேன். சரிங்களா? சோ அப்போ வந்து நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் தான் லீவ் இருக்கும், சண்டே மட்டும் தான். சோ மத்த நாட்கள்ல 6:30 to 8:30 எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆப்டான டைமா தான் இதை வச்சிருப்போம். சோ லைவ் கிளாஸா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ரெக்கார்டடா கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு பதிலா லைவா இருக்கும். நீங்க என் கூட நேரடியாவே பேசலாம். ஸோ டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். நான் உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்பேன். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸோட நீட்டாவே வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம புக்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 16 புக்ஸுக்கு கிட்ட வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கொடுத்துருவாங்க. தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2 மீடியத்திலயும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்புறம் இல்லாம ஒருவேளை உங்களால வந்து ரெக்கார்டிங்ஸ் லைவ் கிளாஸ் வர முடியலன்னா ரெக்கார்டிங் கிளாஸும் உங்களுக்கு ஆப்ல கொடுத்துருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஆப்ல இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா போட்டு பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துட்டு நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றதையும் பார்க்கணும். நீங்க அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆப்ல வந்து இருக்கும். அது இல்லாம மென்டார் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் பண்ணணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இல்ல மேம் எனக்கு புக்ஸ் மட்டும் வேணும்
அப்படின்னா கூட நீங்க வந்து கொரியர் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அதை கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ சாம்பிள்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க. நீங்க பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க டெமோ கிளாஸ் மாதிரி கூட ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்க இந்த வீடியோஸ் எல்லாமும் போடுறோம். ஸோ இதுல போடுற அதே ஆட்கள் தான் வேற வேற சப்ஜெக்ட் முன்ன பின்ன நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த சீரீஸை வந்து நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த சீரீஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தமிழுக்கு மெயினா டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வருது. சின்ன சின்ன வீடியோஸ் தான், ஷார்ட்ஸா இல்லாம கொஞ்சம் பெருசா போட போறோம், அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து ஒர்க் பண்றப்ப இது பண்றப்ப கேட்கறப்ப உங்க காதுல விழுந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நம்ம கேட்கறது பாக்குறது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல போறப்ப கூட அந்த கொஸ்டின் வரப்போ என்னுடைய குரல்லயே உங்களுக்கு அங்க கேட்கும். கண்டிப்பா இது நடக்கும். எனக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த அப்ரோச்சை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பேட்ச்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஃபீட்பேக் இருந்தா கண்டிப்பா கீழே காமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ இதோட வந்து எக்கனாமியோட கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ அடுத்து வந்து இதுல அடுத்த டாபிக்கான தமிழ்நாடு டெவலப்மெண்ட் சம்பந்தமா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு எது கேள்வியா கேட்பாங்களோ அதை மட்டும் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோஸா நான் போடுறேன். வேற எது வேணாலும் சொல்லுங்க.